இன்னைக்கு வந்துட்டு ஃபிரங்கி பாணியோட வீடியோ சாங் ரிலீஸ் ஆயிருந்துச்சு. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பார்த்தேன், கேட்டேன். செம்ம சோல்ஃபுல்லா செமையா இருந்துச்சு. அந்த பாட்டை நான் இதுக்கு முன்னாடி நான் பெருசாலாம் கேட்டதில்லை. நான் ஒரு 2 வாட்டி தான் கேட்டிருக்கிறேன். இந்த வீடியோ அந்த பாட்டை பத்தியுமே கிடையாது. கிளிக் பைட் நினைச்சு காண்டாய் போயிடாதீங்க, நான் பொறுமையா வரேன். நான் ஆக்சுவலாவே அந்த பாட்டை ஒரு 2 வாட்டி தான் கேட்டிருப்பேன். ஆனா அந்த பாட்டுக்கு அவ்வளவு ஃபேன்ஸ். 10-15 வாட்டி அந்த பாட்டை கேட்டவங்க கதையெல்லாம் எனக்கு தெரியும். பேசிக்காவே கேட்க ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா நான் முன்னாடி இருந்தே கேபர் பாட்டு கேட்பேன். நான் புளுத்தி எனக்கு முன்னாடி இருந்தே அவர் தெரியும், அந்த மாதிரிலாம் சொல்ல வரல. கேபர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இந்த மாதிரி பாட்டு போடுவாரு. அது ஒரு மாதிரி நல்லா இருக்கும். அவர் பாட்டு வந்துட்டு அப்ப இருக்கும்போதே ஏதோ ஒன்று பண்ணுவோம். ஆனா அது என்னன்னு சொல்ல தெரியாது. இன்ஃபேக்ட் எனக்கு அவர் மூஞ்சி கூட அப்போ அந்த டைம்லாம் ரெஜிஸ்டர் ஆகல. அவர் பேரே எனக்கு தெரியாது. நான் கபீர் வாசிக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சேன். ஸோ அந்த மாதிரி டைம்ல இருந்தே கேபர்னு ஒருத்தர் இருக்காரு, நல்லா பாடுவாரு, அவர் பாட்டுலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியும். ஆனா அவருக்கு ஒரு நல்ல ரீச் இருந்துச்சா, நல்ல அங்கீகாரம் இருந்துச்சான்னு கேட்டா தெரியல. ஒரு செட்டைன் செட் ஆஃப் பீப்புளுக்கு தான் அப்படி ஒருத்தர் இருக்காரு, பாட்டு போடுவாரு அப்படின்றது தெரியும். பட் ஸ்டில் அவருமே பாட்டு பண்ணிட்டு தான் இருக்காரு. ரொம்ப வருஷமா நிறைய பாட்டு ரிலீஸ் பண்ணியிருக்காரு. இதுவரை எனக்கு எல்லா பாட்டு பேர்லாம் தெரியல. நான் தேடி தேடி போய் கேட்கிற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஃபேன் இல்லை. ஆனாலுமே அவர் பாட்டுலாம் அப்பப்போ தாண்டி தான் வந்திருக்கு. கேட்பேன், நல்லா இருக்கும், கடந்து போயிடுவேன். ஆனா இத்தனை வருஷம் கழிச்சு இவ்வளவு வருஷம் ஒரு மனுஷன் ஓடுனதுக்கான அங்கீகாரமா இந்த வின் இருக்கிறத பார்க்கும்போது அது ரொம்ப பர்சனலா ஃபீல் ஆச்சுது. இப்போ ஒரு பாட்டு எல்லாரும் கேட்கறாங்க, அவர் ஷோஸ் பண்ணா அத்தனை டிக்கெட்ஸும் புசு புசுன்னு ஃபில் ஆகுது. இதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. அப்புறம் இன்னொன்னு, அவரோட பாட்டு வந்துட்டு ரொம்பவே பர்சனலா அவரோட எமோஷன்ஸ் சொல்ற மாதிரியான பாட்டா தான் இருக்கும். அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். ஏன்னா எல்லா பாட்டுமே ரொம்ப கமர்ஷியலைஸ் ஆகப்பட்டு தான் வருது. இன்ஸ்டாகிராம் ரீலுக்காகவும் டான்ஸ் ஆடி போடணும், அப்பதான் பாட்டு வைரல் ஆகணும் அப்படின்றதுக்காகவே நிறைய பாட்டு கமர்ஷியலைஸ் பண்ணப்படுது. அண்ட் வேற வழியுமே இல்லை, ஆடியன்ஸும் அதான் எதிர்பார்க்கறாங்க. ஸோ அந்த மாதிரியான இல்லாம சில பேர் தான் இந்த மாதிரி வருவாங்க, பாட்டு போடுவாங்க, காணாம போயிடுவாங்க. சில பேர் தான் நீ கண்டுக்கிட்டாலும் சரி கண்டுக்கலனாலும் சரி, நான் எனக்கு பிடிச்சது பண்ணிட்டு இருப்பாங்க. ரீச் ஆகாம கூட போலாம் அப்படின்ற மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். இவருக்கு நல்ல வேலையா ஒரு ரீச் கிடைச்சிருச்சு. அது எனக்கு ஒரு மாதிரி பர்சனலா ஹோப்ஃபுல்லா இருந்துச்சு. ஏன்னா என்ன, நானே ஆர்டிஸ்ட் நம்பிட்டு இருக்க மனிதர்கள் ஒருத்தன் தான். நான் ஏதோ எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு பிடிச்சதை, எனக்கு பிடிச்ச ஸ்டைல்ல என்னமோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறேன் இன்டர்நெட்ல அப்படின்னு தான் சுத்திட்டு இருக்கிறேன். பாக்குறவங்க சில பேர் நல்லா இருக்குன்னு சொன்னாலும் பல நேரங்கள் என்னடா நம்ம வீடியோ போகவே மாட்டேங்குது அப்படின்னு இருக்கும். பேசாம எல்லாரும் போற ட்ராக்ல போறதா சரி போல அப்படின்னு தோன்ற அந்த மாதிரி நேரத்துலதான் இந்த மாதிரியான மனிதர்கள் கண்ணில் போடுவாங்க. ஓகே, நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கிறோம், நமக்கும் ஒரு நாள் இந்த மாதிரி நடக்கும், நடக்கலைன்னா கூட பரவாயில்ல, நமக்கு பிடிச்ச ஏதோ ஒன்று பண்றோன்ற ஒரு நிம்மதியாது, மன நிம்மதியாது கிடைக்குமே அப்படின்னு இவங்கெல்லாம் பார்த்தா தோணும். ரெண்டாவது, ஃபிரங்கி பாணி பாட்டோட எண்ட்ல ஒரு மேட்டர் இருக்கும். என்னன்னா, எல்லா ஆர்டிஸ்டுக்கும் எல்லா அந்த பாட்டில் ஒர்க் பண்ண எடிட்டர், டைரக்டர், நடிச்சவங்க, இது எல்லாத்துக்குமே தனித்தனியா பொறுமையா கிரெடிட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது பார்க்கவே எனக்கு அவ்வளோ சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஏன்னா நான் எடிட்டரா ஒரு பெரிய சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ எங்க டீம்ல இருந்து ஒருத்தர்ட்ட கேட்டாரு, இந்த மாதிரி ஏன் ப்ரோ இந்த என் கிரெடிட்ஸ் எல்லாம் எடிட் பண்றவங்க பேர்லாம் போட மாட்டீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் ஒரு மேட்டர் சொன்னாரு. அந்த மாதிரிலாம் போட்டுட்டு இருந்தா ரிட்டன்ஷன் அடிவாங்கடா, வீடியோ யாரும் பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொன்னாரு. அது வந்து எனக்கு பர்சனலா செம்ம காண்டாயிருச்சு. அந்த இதை கேட்டோன்னே, என்னடா இது மனுஷங்களை மதிக்க மாட்டீங்க, அல்காரிதம் ரிட்டன்ஷனை தான் பிடிச்சி தொங்கிட்டு இருக்கீங்களா இவ்வளவு பெரிய சேனல் ஆனா கூட அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. நானும் ஒரு எஃபர்ட் போடுறேன், அதை கூட மதிக்காம அந்த ரிட்டன்ஷன் தான் முக்கியமா போச்சா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஈவன் டிஸ்கிரிப்ஷன்ல கூட நான் ஒர்க் பண்ண வீடியோஸோட பேர் இருக்காது, அந்த மாதிரிலாம் பேர் இருக்கு. ஸோ அந்த காண்டத்துக்கு நான் என்ன பண்ணேன், நான் ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். அதுல வந்துட்டு நிறைய பேர், என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து கேமராக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. அந்த வீடியோட எண்ட்ல என்ன போட்டிருப்பேன் அப்படின்னா, எவரி ஆர்டிஸ்ட் டிசர்வ்ஸ் அன் அப்ரிசியேஷன் போட்டிருப்பேன். போட்டு அவங்க பேர்லாம் போட்டிருப்பேன். ஏன் அந்த கிரெடிட்ஸ் ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா, அது வந்துட்டு அந்த ஒர்க் பண்ணவங்களுக்கு வந்துட்டு ஒரு சந்தோஷம் ஃபர்ஸ்ட். அது அவங்களுக்கு ரொம்பவே பெரிய ரெகக்னேஷனா இருக்கும். இன்னொன்னு, அது மூலமா அவங்களுக்கு தான் ஒர்க்ஸ் வரலாம், அது அவங்களுக்கு பே பண்ணலாம், அது அவங்களுக்கு லைஃப்பை லீட் பண்றது ஏதாவது ஒரு வழிவகுத்து கொடுக்கலாம். ஸோ அந்த கிரெடிட்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம். இங்கே நிறைய யூடியூப் சேனலும் சரி, நிறைய பாட்டுலையுமே சரி, யூடியூப்ல வர பாட்டு அந்த ஒர்க் பண்ணவனே அவங்க பேஜ்ல போட்டு கீட்டு அந்த மாதிரி தான் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியுது. அப்படி இருக்கும்போது இந்த ஃபிரங்கி பாணி பாட்டுல வந்துட்டு ஒர்க் பண்ண எல்லா மனிதர்களோட வேலையும் மதிச்சு கடைசியில வந்துட்டு எல்லாத்துக்கும் கிரெடிட்ஸ் பொறுமையா வரும். ஒன்னொன்னா வரும், மொத்தமா போட்டு முடியாம ஒன்னொன்னா பொறுமையா காமிச்சு வந்துட்டு அந்த டிசிஷன் யார் எடுத்தாங்கன்னு தெரியல, கேபர் எடுத்துக்கலாம், வேற யாராவது எடுத்துக்கலாம். அது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருந்துச்சு. நான் இந்த பாட்டை பார்த்தோன்னா எனக்கு டக்குன்னு தோணுனதுதான், கேபரை பத்தியும் அந்த என் கிரெடிட்ஸ் விஷயத்தை பத்தியும் எனக்கு ரொம்ப பேசணும்னு தோணுச்சு. நீங்களும் போய் பாட்டை பாருங்க.